ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டைலில் 10 கிலோ சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். புதுசாக கடை வைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே கடை வச்சுருக்கிறவங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே செஞ்சு பழகிட்டிங்கன்னா மாஸ்டருக்கு கொடுக்குற காசு உங்களுக்கு மிச்சம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அடுப்பு வச்சுக்கிறோம். ஏற்கனவே அந்த ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதில் வச்சுக்கோங்க. விறகு வச்சு எரிக்க போகிறோம். 20 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணி 2 லிட்டர் ஆயில் ஊற்றுறோம். 10 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 10 கிராம் 30 கிராம் போட்டுக்குங்க. வெங்காயம் 4.5 கிலோ வெட்டி வச்சுருக்கிறேன். பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க, சீக்கிரம் உங்களுக்கு வதங்கும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு வரும். அடுப்பை கரெக்டாக எரிய வச்சு அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வாக இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுவோம். அதே மாதிரி இந்த விறகடுப்புலேயும் மீடியம் ஃப்ளேம் வர்ற மாதிரி பார்த்து வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ 100 கிராம் ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. மல்லித்தலை, புதினா தலை 300 கிராம் 600 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். கழுவி வெட்டி வச்சுருக்குறோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போ போடும்போது. பச்சை மிளகா 250 கிராம் அதையும் ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி 750 கிராம், பூண்டு 750 கிராம், மொத்தம் 1500 கிராம். 1.5 கிலோ மொத்தமாக அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தனித்தனியாகவும் அரைச்சி வச்சுக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சு அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இப்போ தக்காளி 4.5 கிலோ எடுத்து அரைச்சி வச்சுக்கிறோம். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து உப்பு 450 கிராம், நீங்கள் பத்தலைன்னா பின்னால் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், கொதி வந்துருச்சு. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் வெட்டி வச்சுருக்குறோம் 10 கிலோ. நான் லெக் பீஸாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாக போடுங்க, இல்லைன்னா பீஸ் உடஞ்சிரும். இதை மூடி வச்சு வேக வச்சுக்கிறோம். 5 நிமிஷம் வைங்க, வெந்துடும். அடுப்பு மிதமாக வைங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடுப்பு எரிக்கிறது தாங்க விஷயம் இருக்குது. அதுக்கு ஒரு ஆள் தனியாகவே வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். விறகடுப்பில் செய்யும்போது டேஸ்ட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 10 கிலோ அரிசிக்கு 1.5 மடங்கு தண்ணி ஊற்றுறோம். 1 மடங்கு அரிசினா 1.5 மடங்கு தண்ணி ஊற்றுங்க. இப்போ எலுமிச்சம்பழம் 10 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஜூஸாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி மூடி போட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்துலினா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு புளிப்பு இப்போ தான் ஆட் பண்ணணும், விட்டால் நம்ம ரெண்டாவது பண்ண முடியாதுங்க. அரிசி சீரக சம்பா அரிசி கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்குறோம். அந்த அரிசியும் ஆட் பண்ணிடுங்க. 10 கிலோ அரிசி தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு ஆட் பண்ணிடுங்க. நல்லா கலக்கி விடுங்க. எல்லா பக்கமும் அரிசியும் மசாலா சிக்கன் எல்லாம் ஒரே மாதிரி கலந்து வரணும். சரியாக கலக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடு அரிசி வெள்ளையாக நின்றும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஏகதேசம் வெந்துருச்சு. இப்போது நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், அரிசி உள்ளேருந்து வெள்ளையாக வருது.
அது எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒரே டேஸ்ட்டாக கிடைக்கும். கொஞ்சம் சிரமமான விஷயம், பார்த்து பண்ணணுங்க. அடுப்பு ரொம்ப சூடாக இருக்கும், ஏமாந்தால் சட்டி கவுந்துரும். அதை பார்த்து பத்திரமா பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தம் போடுற கண்டிஷன் வந்துருச்சு. இது எல்லாமே ஈவனாக சமப்படுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம தம் போட போகிறோம். இந்த டைமில் அடுப்பு எரியிறத ஃபுல்லாக எடுத்துருங்க. கீழே எதுவுமே தீ இருக்கக்கூடாது. எல்லா தீயும் வலிச்சு மேலே தம் போட்டுருங்க. இவர் இந்த மாதிரி கீழே தீயே இருக்கக்கூடாதுங்க, ப்ளைன் ஆயிடணும். அந்த ஹீட்லேயே தம் ஆயிரும். ஒரு 20 நிமிஷம் விடுங்க, 15லேருந்து ஒரு 20 நிமிஷம். பாருங்கள், தம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான 10 கிலோ சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். நன்றி.